பாரிஜாதம் கல்கத்தால இருக்கிறதா சொன்ன சேவா சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி அவளை பற்றிய தன்னுடைய சந்தேகங்களை மறைமுகமா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு துப்பறிவாளர் பரசுராம் தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. போன இடத்துல உடல் அசதியால தன்னை மறந்து தூங்கிடுறாரு. இதுதான் முந்தின பகுதியோட இறுதியில பார்த்தோம். அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். கே மதுபாலா அவர்கள் எழுதிய 16 வருஷம் பாரிஜாதம் என்ற துப்பறியும் நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 5 அத்தியாயங்கள் கேட்டிருக்கீங்க. 6வது அத்தியாயத்திலிருந்து இப்போ கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். நான் முழிச்சு எழுந்தப்போ சாயந்தரம் மணி 5க்கு மேலே ஆயிடுச்சு. தூங்கும்போதாவது ஏதாவது உருப்படியான யோசனை வந்துதானா? அதுவும் இல்லை. அந்த நினைப்பே எனக்கு தொண்டைக்குள்ள வலிக்கிற மாதிரி இருந்தது. 4-5 தடவை எச்சில கூட்டி விழுங்கினேன். தொண்டையில இருந்த அந்த வேதனை போயிடுச்சு. அப்போ எனக்கு பசியால உயிர் போற மாதிரி இருந்தது. கிருஷ்ணய்யாவை கூப்பிட்டேன். சாப்பிட ஏதாவது தயார் செய்யன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அப்புறம்தான் நினைவுக்கு வந்தது, அவன் குளிர் ஜுரத்தோட கூடத்துல படுத்திருக்காங்கிறது. நமக்கு பசி எடுக்கும்போது தான் இந்த வேலைக்காரங்களுக்கு ஏதாவது கேடு வந்துடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே மாடிப்படியில் யாரோ ஏறி வர்ற சத்தம் கேட்டுது. கட்டில இருந்து குதிச்சு எழுந்து முன்னறைக்கு ஓடி போனேன். பார்வதி தான் மேலே ஏறி வந்துகிட்டு இருந்தா, புன்னகை தவழ்ற முகத்தோட. அவளை பார்த்ததும் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்கு காரணம் படியேறி வர்ற பார்வதி மட்டும் இல்லை, அவ கையில் எடுத்துக்கிட்டு வந்த டிஃபன் கேரியர் தான் காரணம். அதை பார்த்ததும் எனக்கு பாலைவனத்தில் பசுஞ்சோலையை பார்த்த மாதிரி இருந்தது. நானே பாதி படிகளை தாண்டி ஓடி போய் அந்த டிஃபன் கேரியரை லபக்குன்னு அவள் கையிலிருந்து வாங்கினேன். அறைக்கு வந்து சோஃபாவில் உட்காந்து எதிரே இருந்த சின்ன மேஜை மேலே வச்சு அதை திறந்தேன். பார்வதி எனக்கு எதிரில் உட்காந்துக்கிட்டு வச்சக்கண் வாங்காமல் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா. மேலே இருந்த தட்டில் 6 லட்டுக்கள் இருந்தது. உள்ள 8 பூரி, கால் வீச உருளைக்கிழங்கு கூட்டு. எல்லாத்தையும் ஒன்று பின்னால ஒன்றா உள்ள அனுப்பின பிறகுதான் எனக்கு உயிரே வந்தது. பாருவோட நிலா மாதிரி முகத்தையே அப்புறம்தான் நான் பார்த்தேன். ரசனையோட அவளை பார்த்துக்கிட்டே ஒரு பெரிய டம்ளர் தண்ணீரையும் குடிச்சிட்டு அவளோட கண்களை நன்றி பெருக்கோட பார்த்துட்டு, ரொம்ப பிரமாதம் பாரு, இதெல்லாம் நீயே செஞ்சதா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எல்லாம் இந்த ராஜாவுக்காக அடிமை கைப்பட தயாரிச்சது அப்படின்னு சொன்னா அவ. உன் பேச்சு ஆனால் லட்டு பூரியை காட்டிலும் நல்லா இருக்கு பாரு அப்படின்னு சொன்னேன் நான். அதை கேட்ட பாரு, அடடே, அது தெரிஞ்சிருந்தா இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வராம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போயிருப்பேனே அப்படின்னு சொன்னா அவ. அப்படி மட்டும் நீ வந்திருந்தா இந்த ராஜா மண் கூஜா மாதிரி உடஞ்சு போயிருப்பாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேனா. அதுக்கு அவ பதில் சொல்றதுக்குள்ள டெலிஃபோன் மணி அடிச்சுது. ரிசீவரை எடுத்து, ஹலோ, பரசுராம் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் யார் தெரியுதா அப்படின்னு எதிர்முனையிலிருந்து ஒரு பெண் குரல் கேட்டுது. ஆனா எவ்வளவு யோசிச்சு பார்த்தும் எனக்கு யாருன்னு பிடிபடல. தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆனானப்பட்ட பரசுராமே தோத்துட்டாருங்கிறத ஒத்துக்கோங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா அந்த பொண்ணு. யானைக்கு கூட அடி சறுக்குமே, நான் யானை இல்லைங்கிறத நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். நல்லா தான் பேசுறீங்க. நான் பாரிஜாதம் பேசுறேன். அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களே? என்ன நீங்க தேடுனதா தெரிஞ்சுது. என்னன்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அவ. திடீர்னு ஏதோ மின்சார கம்பியை தொட்டதும் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. நீங்க எங்கேருந்து பேசுறீங்க? மீனாட்சி ஹோட்டல்ல இருந்தா அப்படின்னு கேட்டேன். இல்லை, வேற இடத்துல இருந்து அப்படின்னு பதில் சொன்னா அவ. உங்க கூட நான் அவசரமா பேசணும், எங்க இருக்கீங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஜார்ஜ் டவுன்ல ஜமுனாபாய் பில்டிங்ஸ்ல இருக்கேன், அங்க வர்றீங்களா? 325 நம்பர் அறையில் இருக்கேன் அப்படின்னா அவ. ஓ அப்படியா, அங்கேயே இருக்கீங்களா? நான் இப்பவே புறப்பட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னேன் நான். சரி, நீங்க வர்ற வரைக்கும் நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொன்னா அவ. ரிசீவரை வச்சுட்டு அடுத்த அறைக்கு போய் உடை மாற்றிக்கிட்டு வந்தேன். முன்னறையில் இருந்த பார்வதி வருத்தமா இருந்தா. ஏன் இதுக்குள்ள போகணுமா அப்படின்னு கேட்டா. போகாம இருக்கவே முடியாது பாரு, அந்த பாரிஜாதத்தை உடனே பிடிக்கணும். கிருஷ்ணய்யாவுக்கு பாவம் உடம்பு சரியில்லை.
சரி, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு அவகிட்ட உத்தரவு கேட்டேன். நீங்க போயிட்டு வாருங்க, நான் இங்கேயே இருந்து சமையலை கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ ஏன் தான் என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறாளோ தெரியல. அவளோட 2 கைகளையும் பிடிச்சி என் பக்கத்துல இழுத்தேன். உடனே அவளுடைய கண்கள்ல ஒரு ஒளி தெரிஞ்சுது. அவ என்னையே கண் கொட்டாம பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வெவ்வேறு திசைகள்ல இருந்து இழுக்கப்படுற ரயில் பெட்டிகளை போல அடுத்த கணம் அவளை விட்டு பிரிஞ்சு நடந்தேன். படிகளை 2 எட்டுல தாவி கடந்து என்னோட ஸ்கூட்டர்ல ஏறி ஜார்ஜ் டவுன்ல இருந்த ஜமுனாபாய் பில்டிங்கை நோக்கி வெறி பிடிச்சவனை போல வேகமா கிளம்புனேன். அது ஒரு 6 அடுக்கு கட்டிடம். நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் சின்ன சின்ன வீடுகளில் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. படி ஏறி களைப்போட 5வது மாடியில் இருந்த 325 நம்பர் அறைக்கு போனேன். என் கண்களையே என்னால் நம்ப முடியல. அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது. வராந்தால கொஞ்சம் தூரத்துக்கு நடந்தேன். அப்போ ஒரு வேலையாள் வந்தான். அவனை 325 நம்பர் அறைக்கு முன்னால் அழைச்சிக்கிட்டு வந்தேன். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். கந்தேன் சார் அப்படின்னு பதில் சொன்னான் அவன். இந்த அறையில் தங்கி இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டேன். வசந்தம்மா தங்கியிருக்காங்க சார் அப்படின்னு சொன்னான் அவன். இப்போ அந்த அம்மா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். தெரியாது சார், நேற்று ராத்திரியிலேருந்தே ரூம் பூட்டி தான் இருக்கு அப்படின்னு சொன்னான் அவன். என்னோட ஆச்சரியம் அதிகமாச்சு. ஆமாம், இந்த வசந்தம்மா இப்படி ரூமை பூட்டிக்கிட்டு அடிக்கடி எங்கேயாவது போவாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், அப்படி அவங்க அடிக்கடி போகிறது வழக்கம்தான் அப்படின்னு சொன்னான் அவன். இந்த வசந்தம்மாளுக்கு கணவன் குழந்தை குட்டிங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இங்கே தனியாக தான் தங்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னான் அந்த வேலைக்காரன். ஆமாம், யார் இந்த வசந்தம்மா? பாரிஜாதம் எதுக்காக இவளோட விலாசத்தை கொடுத்தா? அதுவும் தானா ஃபோனில் கூப்பிட்டு கொடுத்தாளே. ஒருவேளை வசந்தம்மா தான் பாரிஜாதமா? மீனாட்சி ஹோட்டலில் பாரிஜாதம்ங்கிற பேரில் அறை எடுத்துக்கிட்டு இருக்காளா? எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது. தலைக்கால் எதுவுமே புரியல. அந்த வேலைக்காரங்கிட்ட ஒரு சுத்தியல் கொண்டு வா அப்படின்னு சொன்னேன். வியப்பால அவனுடைய கண்கள் விரிஞ்சுது. எதுக்கு சார்? பூட்டை உடைச்சிக்கிட்டு உள்ள போகவா? நீங்க அப்படி செய்தீங்கன்னா எனக்கு வேலை போயிடும் அப்படின்னு மன்றாடினா அவன். இங்க பாரு, இந்த வேலை போனா இன்னொன்னு நான் தர்றேன், உடனே போய் சுத்தியலை கொண்டு வா அப்படின்னு தீர்மானமா சொன்னேன். ஒரு அங்குலம் கூட நகராம அவன் அப்படியே மரம் போல நின்னான். எனக்கு கோபம் வந்துருச்சு. பக்கத்துல போய் அவனுடைய சட்டக்காலரை பிடிச்சி உலுக்குனேன். இங்க பாரு, கொஞ்ச நாளுக்கு முன்னால இப்படித்தான் ஒருத்தன் நான் சொன்னதை செய்யாம அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் பல்லெல்லாம் போய் பொய்ப்பல் கட்டிக்கிட்டு இருக்கான், புரியுதா அப்படின்னு கேட்டேன். பயத்தால அந்த வேலைக்காரன் கந்தனுடைய முகம் கன்றி போச்சு. மறுவார்த்தை பேசாம ஒரு சுத்தியில கொண்டு வந்து கொடுத்தான். அதை கொண்டு அடிச்சு பூட்டை உடைச்சேன். கதவை தள்ளிக்கிட்டு உள்ள போனேன். ஒரே இருட்டா இருந்தது. சுவிட்ச் இருந்த இடம் தெரியல. கந்தன் வந்து விளக்க போட்டான். அது ஒரு சின்ன அறை. அந்த அறையை ஒட்டி இருந்த இன்னொரு அறைக்கு போனேன். அங்கேயும் கந்தன் வந்து விளக்க போட்டான். உடனேயே ஏதோ பாம்பு மேல காலை வச்சுட்டவன் போல எகிரி குதிச்சான். கிரீச்சுன்னு கூச்சல் போட்டான். அடுத்த கணமே தரையில மயங்கி விழுந்துட்டான். அவனுடைய சத்தத்தை கேட்டு நானும் திரும்பி பார்த்தேன். ஆமா, அறைக்கு நடுவுல தரையில ஒரு பெண்மணியோட உயிர் இல்லாத உடல் கிடந்தது. யாரும் அடையாளம் தெரிஞ்சுக்க முடியாதபடி அவளுடைய முகம் பயங்கரமா சிதைக்கப்பட்டிருந்தது. என் வாழ்நாளில் அது வரைக்கும் எத்தனையோ பிணங்களை நான் பார்த்துருந்தாலும் இப்போ இப்படி கந்தனோட காலில் இடர்ன அந்த உடலை பார்த்தப்போ எனக்கு வேர்த்து தான் போச்சு. கந்தனை முதல்ல எழுப்பி ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சேன். அவனுக்கு உணர்வு வந்தது. கந்தா, பயப்படாத, இது யாரோட உடல் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அவன் மிரள மிரள முழிச்சான். அவனுக்கு கொஞ்ச நேரம் ஆறுதல் சொல்லி அவன்கிட்டயே விசாரணையும் நடத்தினேன். ஆமா, இந்த உடல் யாரோடது, கவனிச்சு சொல்லு அப்படின்னு கேட்டேன். இது வசந்தம்மாளுடைய உடம்பு தான் சார் அப்படின்னு சொன்னான் அவன். சொல்லும் போதே அவனுடைய நாக்கு குளறிச்சு. பல்வரிசைகள் தாளம் போட்டுது. உடனே முதல்ல நுழைஞ்சு முன்னறைக்கு போனேன். கந்தனும் என்னை பின்தொடர்ந்து வந்தான். கந்தா, நீ இங்கேயே நில்லு. ஆமா, இந்த பில்டிங்ல டெலிஃபோன் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டேன். வராந்தாவோட கோடியில் இருக்கு சார் அப்படின்னு பதில் சொன்னான் கந்தன். நான் ஃபோனை கண்டுபிடிச்சி இன்ஸ்பெக்டர் நாயரோட நம்பரை டயல் பண்ணேன். ஹலோ, நாயர் பேசுகிறேன்னு எதிர்முனையில் சத்தம் கேட்டுது. நாயர் பாய், நான் பரசுராம் பேசுகிறேன். இங்கே இன்னொரு பணத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், உடனே வர்றீங்களா அப்படின்னு அவருக்கு தகவல் கொடுத்தேன். அட ஆண்டவனே,
இன்னைய பொழுதுலையே இன்னொன்னா? 1 2 இப்போ கொலை 3 அப்படின்னு நாயர் விசனப்பட்டாரா விசாரிச்சாரான்னு எனக்கு புரியல. ஆமா, கொலை 3 அப்படின்னு ஆமோதிச்சேன் நான். நீங்க எங்க இருக்கீங்க பிரதர் அப்படின்னு கேட்டாரு நாயர். ஜார்ஜ் டவுன்ல ஜமுனாபாய் பில்டிங்ஸ்ல இருக்கேன். 325 நம்பர் அறையில இருக்கேன். இங்கேயே தான் காத்திருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ரிசீவரை வச்சுட்டு அறைக்கு போனேன். அதுக்குள்ள அங்க பலர் கூடிட்டாங்க. அவங்களெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு உடல்கிட்ட போனேன். சில பேர் பக்கத்துல நின்று உடலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. யாரும் உன்னையும் தொடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணேன் நான். அந்த கூட்டத்திலேயே வீரனை போல தெரிஞ்ச ஒருத்தனை பார்த்து, இது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அங்க இருந்தவங்க எல்லாரும் மொத்தமா ஒரே குரல்ல பதில் சொன்னாங்க. வசந்தம்மா சார், வசந்தம்மாவே தான் அப்படின்னு. சொன்னவங்க எல்லாரும் அந்த கட்டிடத்துல குடியிருக்கிறவங்க தான். அவங்க எல்லாரும் வசந்தம்மா தான்னு ஒரு முகமா அடையாளம் கண்டுட்டாங்க. ஆனா இவ்வளவு குறுகிற நேரத்துல பார்த்ததுமே இது வசந்தம்மான்னு எப்படி அடையாளம் சொன்னாங்கன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா அந்த உடலோட முகம் அந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்தது. உடலையே கொஞ்ச நேரம் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிறகு கூட்டத்தினர்கிட்ட கேட்டேன், இது வசந்தம்மான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு. அவங்க யாரும் பின்வாங்கல. நடுத்தர வயசுள்ள ஒரு பெண் முன்னால வந்து, அந்த புடவை வசந்தம்மாவோடது சார். பல தடவை இதை உடுத்திக்கிட்டு வசந்தம்மா போயிட்டு வர்றதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த அம்மா. அவங்க போட்டிருக்காங்களே அந்த ஜாக்கெட்டும் அவங்களோடது தான். 2 3 நாட்களுக்கு முன்னால தான் என்னோட ஜாக்கெட்டும் இந்த ஜாக்கெட்டும் சலவையில் கலந்து மாறி வந்துச்சு. அதனால எனக்கு நல்லாவே தெரியும் இது வசந்தம்மா தான் அப்படின்னு சொன்னா இன்னொரு பொண்ணு. அதுக்குள்ள இன்னொருத்தர் குறுக்கிட்டாரு, அந்த செருப்பை பார்த்தாலே சொல்லிடலாமே. இத மாதிரி செருப்பு வாங்கி கொடுக்குற வரைக்கும் என் மனைவி சாம்பாருக்கு உப்பு போட மறந்துக்கிட்டே இருந்தா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு ஒரு குடும்ப தலைவர். நான் பதில் எதுவும் பேசல. மௌனமா நின்றுக்கிட்டே அவங்க சொல்றதையெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டேன். அந்த உடல் மேல இருக்கிற பொருட்கள் எல்லாம் வசந்தம்மாவோடது. அதனால இது வசந்தம்மாவோட உடல்னு கூட்டத்தினர் குரலோடு குரலா கோவிந்தா போட்டுட்டாங்க. ஆனா ஒரு சந்தேகம் என்னை அரிச்சுக்கிட்டு இருந்தது. அடையாளத்தை சுட்டி காட்டுற மாதிரி வசந்தம்மாவோட பொருட்கள் எல்லாம் அவங்க உடல் மேல இருக்க, அவளோட முகத்தை மட்டும் ஏன் உரு தெரியாம சிதைக்கணும்? இதுல நிச்சயம் ஏதோ ரகசியம் இருக்கு. இது மக்களை ஏமாற்ற வேலை அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இது வசந்தம்மாவோட உடலே இல்லைங்கிற எண்ணம் எனக்குள்ள வலுத்துச்சு. வசந்தம்மாவுடைய பொருட்கள் எல்லாம் சுமந்துக்கிட்டு இருக்கிற இந்த பிணம் வேற யாருடையதாகவோ இருக்கும்னு தோணுச்சு. கந்தனை பார்த்து, கந்தா, வசந்தம்மாவை பார்க்க இங்க யாராவது வந்து போவாங்களா அப்படின்னு கேட்டேன். நிறைய பேர் வரமாட்டாங்க சார். ஆனா ஒரு அம்மா மட்டும் அடிக்கடி வருவாங்க அப்படின்னு சொன்னான். அவ பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா பேரு பாரிஜாதம். ஒரு நாள் அந்த அம்மா வந்தப்போ வசந்தம்மா வீட்டில் இல்லை. அப்போதான் தன்னோட பேரை என்கிட்ட சொல்லி வசந்தம்மா வந்ததும் தகவல் தெரிவிக்க சொன்னாங்க. வசந்தம்மாவும் இந்த அம்மாவும் முன்னால இருந்த ஊர்ல ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாங்களாம் அப்படின்னு சொன்னான் கந்தன். ஓ அப்படியா? அந்த பாரிஜாதம் உங்ககிட்ட வேற ஏதாவது சொன்னாளா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லை சார், ஆனால் 2 3 தடவைகள் அந்த அம்மா இங்கே வந்துட்டு பேசிட்டு போனதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னான் கந்தன். சரி, கடைசி அந்த அம்மா எப்போ வந்தா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இப்போதான் சார் நினைவுக்கு வருது. நேற்று சாயங்காலம் அந்த அம்மா வந்தாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் அறையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னான் கந்தன். ஆமா, வந்துட்டு பாரிஜாதம் வெளியே திரும்பி போறத நீ பாத்தியா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சார் அப்படின்னா கந்தன். ஆமா, இந்த வசந்தம்மா இந்த ஹோட்டல்ல அறை எடுத்துக்கிட்டு எத்தனை நாட்கள் ஆகுது அப்படின்னு கேட்டேன். சமீபத்தில் தான் சார். 1 வாரத்துக்கு முன்னால தான் இந்த அறையை அந்த அம்மா எடுத்தாங்க அப்படின்னு பதில் சொன்னான் அவன். அப்போ இன்ஸ்பெக்டர் நாயரோட பூட்ஸ் சத்தம் கேட்டுது. கூடவே ஜவான்களும் வந்தாங்க. நாயர் உள்ள வந்ததும் நான் அவரை பார்த்து, நாயர் பாய், இங்க இருக்கிறத அப்படியே பார்த்துக்கோங்க, நான் வெளியே போயிட்டு உடனே திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறினேன். சில வினாடிகளில் என்னோட ஸ்கூட்டர் மீனாட்சி ஹோட்டலை நோக்கி தெருக்களை விழுங்கிக்கிட்டு ஓடிச்சு. அத்தியாயம் 7. ஓடுற ஸ்கூட்டரில் உட்காந்துக்கிட்டே என்னுடைய எண்ணங்களும் ஓடிக்கிட்டு இருந்தது. பாரிஜாதம் ஒரு விசித்திரமான பெண்மணியா தோன்றுடா எனக்கு. 1 2 3 கொலைகள் நடந்துருச்சு. இந்த 3லையும் பாரிஜாதத்தோட பெயர் அடிப்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரிக்கு பாரிஜாதம் போயிருக்கா.
அவரு இறந்துட்டாரு. சொக்கநாதனோட ஏதோ தொடர்பு அவளுக்கு இருக்கு. அவரும் டாக்டர் கிருஷ்ணசுவாமியை சந்திக்க வேற உலகம் போயிட்டாரு. அவ வசந்தம்மாவோட சிநேகிதின்னு கந்தன் சொல்றான். நேத்து கூட வசந்தம்மாளை பார்க்க வந்திருந்தாளாம். இப்போ வசந்தம்மாளுடைய அறைக்குள்ள ஒரு உடல் கிடக்குது. பாரிஜாதம் எங்கெல்லாம் அடியெடுத்து வைக்கிறாளோ அங்கெல்லாம் பிணங்கள் முளைச்சிக்கிட்டே இருக்கு. இவ்வளவுக்கு இடையில அவ காற்றை போல மறைஞ்சிட்டா. ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்க்க பார்க்க சந்தேகம் அவளையே சுத்தி வலை மாதிரி இருந்தது. மீனாட்சி ஹோட்டலுக்கு முன்னால ஸ்கூட்டரை நிறுத்திட்டு ஹாலுக்குள்ள நுழைஞ்சேன். அங்க நின்றுகிட்டு இருந்த ஜவான் என்னை பார்த்ததும் சலாம் வச்சான். அந்த பாரிஜாத அம்மா இன்னும் வரல அப்படின்னு சொன்னா அவன். முதல்ல நாங்க வந்தப்போ டியூட்டியில இருந்த குமாஸ்தா இப்பவும் இருந்தாரு. என்னை பார்த்ததும் வணக்கம் சொன்னாரு. அவர்கிட்ட திருமதி பாரிஜாதம் எங்க போயிருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியாது சார், நீங்க பார்த்து பேசிட்டு போனதும் வெளியே போனாங்க. அறையோட சாவியையும் கொடுத்துட்டு போனாங்க. அதனால மறுபடியும் வருவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு பதில் சொன்னாரு அந்த குமாஸ்தா. சரி, அந்த சாவியை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவரோட முதுகுப்புறம் இருந்த சுவர்ல ஒரு மரப்பலகையில எண்கள் பொறிக்கப்பட்டு நிறைய சாவிகள் தொங்க விடப்பட்டிருந்தது. அதுல ஒரு சாவியை எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு அவரு. அத்தோட நீங்க அந்த அறைக்கு போறதா இருந்தா நானும் கூட வர விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு. ஓ, தாராளமா வரலாம் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் முதல் மாடியில 10ஆம் நம்பர் அறைக்கு போனோம். பூட்டை திறந்துக்கிட்டு உள்ள நான் முதல்ல நுழைஞ்சேன். அவர் என் பின்னால வந்தாரு. அது ஒரு சின்ன அறை தான். அதுக்குள்ள ஒரு பாத்ரூமும் இணைக்கப்பட்டிருந்தது. அறையில அவளோட பொருட்கள் எதுவுமே இல்லை. அறை காலியா இருந்தது. அதை பார்த்த குமாஸ்தா, அட கடவுளே, அந்த அம்மாளோட பொருட்கள் எதையும் காணோமே, எப்போ எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டார் குமாஸ்தா. அப்போ காலையில நீங்க பார்க்கும்போது அவங்க எதையும் எடுத்துட்டு போகலையா அப்படின்னு நான் கேட்டேன். கிடையாது சார், நான் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார் அந்த குமாஸ்தா. அப்போ அவ போகும்போது அதே சமயம் இந்த மாடியில வேற யாராவது அறையை காலி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா சார், 9ஆம் நம்பர் அறையில இருந்தவரும் ரூமை காலி பண்ணாரு அப்படின்னு சொன்னார் குமாஸ்தா. இப்போ எனக்கு எல்லாமே புரிகிற மாதிரி இருந்தது. 9ஆம் நம்பர் அறையில இருந்தவர் அவளுக்கு உடந்தைன்னு புரிஞ்சுது. அங்கே எல்லா ஜாமான்களையும் கொண்டு வச்சுட்டு ஏதோ வெளியில போயிட்டு வர்றவளை போல பாரிஜாதம் சாவியை கொடுத்துட்டு போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவளுடைய ஜாமான்களெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டு 9ஆம் நம்பர் அறையில இருந்தவர் போயிட்டாரு. பாரிஜாதத்து மேலே என்னுடைய சந்தேகம் உறுதியா பதிஞ்சுது. ஆனா கல்கத்தா சேவா சங்க காரியதரிசி அவளை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாரே. அவ்வளவு நல்ல குணங்கள் உள்ள ஒரு பெண்மணி இப்படி ரகசியமா எதுக்கு வெளியேறணும்? ஒரு சமூக சேவகி 3 பேரை கொன்னு வேறு உலகத்துக்கு அனுப்புவாளா? அவளுடைய அறையை சோதிக்கிற நோக்கத்தோட துளாவினேன். சில கிழிஞ்ச காகித துண்டுகள் கிடந்தது. அதையெல்லாம் எடுத்து சேர்த்து பார்த்தேன். 2 துண்டுகள் சரியா சேர்ந்து ஒரு முழு பக்கமாச்சு. அது அயல் நாடுகளுக்கு போறதுக்கான பிரயாண அனுமதி பத்திரத்தோட ஒரு பக்கம்னு தெரிஞ்சுது. பாரிஜாதங்கிற பேரு மேலே இருந்தது. அந்த பக்கத்து மேலே கண்களையும் கருத்தையும் ஊன்றி பார்த்தப்போ என்னோட மனசுல ஏதோ வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருந்தது. அந்த காகிதத்தில் இருந்த வரிகள் தான் அதுக்கு காரணம். பத்திரமா அந்த 2 துண்டுகளையும் பைக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டேன். அறையை பூட்டலாமா சார் அப்படின்னு குமாஸ்தா என்னுடைய சிந்தனையை கலைக்கிற மாதிரி கேட்டாரு. அவர்கிட்ட எந்த பதிலும் சொல்லாமலே வெளியே வந்தேன். வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பை போல கீழே தாவி இறங்கினேன். என்னுடைய ஸ்கூட்டர் மறுபடியும் ஜமுனாபாய் பில்டிங்ஸை நோக்கி பறந்தது. அறையில் கிடைச்ச அந்த காகித துண்டுகளில் நான் அதிக நம்பிக்கை வச்சேன். ஸ்கூட்டர்ல இருந்து இறங்கி படி ஏறி 5ஆவது மாடியில் 325ஆம் நம்பர் அறையை அடைஞ்சேன். போலீஸ் டாக்டர் அந்த உடலை சுற்றி சுற்றி வந்து பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எல்லாருடைய கண்களும் ஏன் மேலேயே திரும்பிச்சு. வழியில் இருந்தவங்களெல்லாம் விலக்கிட்டு பிணத்துக்கிட்ட போனேன். குனிஞ்சு அந்த பிணத்தோட ஜாக்கெட்டை கொஞ்சம் கீழே தள்ளி பார்த்தேன். கழுத்துக்கு கொஞ்சம் கீழே ₹1/2 நாணய அளவில் ஒரு மச்சம் இருந்தது அந்த உடல்ல. என்னால் குதூகலத்தை அடக்கவே முடியல. காத்துல ஏறி வானத்தையே தொட்டுட்டு வரலாம் போல இருந்தது. நாயர்கிட்ட ஓடி போய் அவரை கட்டி தழுவுனேன். நாயர் பாய், பாரிஜாதத்தை பிடிக்க நீங்கள் எத்தனை ஜவான்களை எங்கெங்கே நிறுத்தி வச்சாலும் அவளை இனிமே பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்குற பாவனையில் என்னை பார்த்தாரு நாயர். ஏன்னா இதோ இறந்து கிடக்கிறது தான் பாரிஜாதம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் நான். அதை கேட்டதும் அறையில் இருந்த எல்லாரும் திடுக்கிட்டு போனாங்க.
நான் டாக்டர் பக்கம் திரும்பி, நீங்க இந்த பணத்தை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். முறையான பரிசோதனைகள் எதுவும் செய்யாம முழு விவரமும் சொல்ல முடியாது. ஆனா விஷத்தால இறந்திருக்கான்னும், இறந்து 24 மணி நேரத்துக்கு குறையாம ஆகி இருக்கும்னும் நிச்சயம் சொல்லுவேன். முதல்ல அவளுடைய உயிரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் முகத்தை சிதைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு போலீஸ் டாக்டர். நான் ஒரு தடவை ஆழ்ந்த பெருமூச்சு விட்டேன். என்னுடைய மனசுல சில உண்மைகள் மின்மினி பூச்சிகளை போல தெரியிற மாதிரி இருந்தது. நாயர் பாய், நான் வர்றேன். இன்னும் சில முக்கியமான விவரங்களை நான் சரி பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அறையிலிருந்து விலகி போனேன். அத்தியாயம் 8. டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட பங்களாவில் போய் நின்னுது என்னுடைய ஸ்கூட்டர். காலையில கலகலப்பா இருந்த இடம் இப்ப வெறிச்சோடி கிடந்தது. எதுக்காக இப்ப இங்க வந்தோன்னு எனக்கு புரியல. சில சமயங்கள்ல இப்படித்தான் சிந்தனை ஆராய்ஞ்ச அனுமதி தராமலே சில காரியங்களை செஞ்சிடுறோம். அதனால நன்மையும் நடக்கலாம், தீமையும் நேரலாம். இப்ப என்னுடைய எண்ணங்கள் தான் ஸ்கூட்டரை இங்க கொண்டு வந்துருச்சு போல இருக்கு. இதனால நன்மை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போனேன். விசிட்டர்கள் அறையில புகுந்தேன். ஒரு மின்சார விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அங்கே இருந்த சோஃபாக்கள் எல்லாம் காலியா இருந்தது. இடது பக்கம் தாழ்வாரத்துல காதல் நாடகத்தோட ஒரு காட்சி நடந்துகிட்டு இருந்தது. என்னுடைய பூட் சத்தம் கேட்டு அந்த 2 புறாக்களும் பிரிஞ்சது எனக்கு வருத்தமா இருந்தது. ஏதோ அவசர அழைப்பு வந்தது போல சுந்தரம் லிஃப்ட்ல ஏறி மேலே போனான். அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாம நான் தாழ்வாரத்துக்கு போய் அச்சத்தாலையும் நாணத்தாலையும் அப்பால போய்கிட்டு இருந்த லட்சுமியை கூப்பிட்டேன். நான் புறாக்கள்னு சொன்னது சுந்தரத்தையும் லட்சுமியையும் தான். லக்ஷ்மி குழப்பத்தோட குறிஞ்சுக்கிட்டே நின்னா. லக்ஷ்மி, நான் பகல்ல உன்னை சந்திச்சு பேசினப்போ என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிற மாதிரி இருந்தது. ஆனா சொல்லாம போயிட்ட. அது என்ன அப்படின்னு கேட்டேன். உடனே லக்ஷ்மி திடுக்கிட்ட மாதிரி, ஒன்றும் இல்லை ஐயா அப்படின்னு சொன்னா. நான் லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி, நான் இப்போதான் நேராக பிரமிளாவை பார்த்து பேசிட்டு இங்கே வர்றேன். அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ சுந்தரத்தை காப்பாற்ற முயற்சி பண்ற அப்படின்னு குற்றம் சாட்டுற மாதிரி சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு லக்ஷ்மி சிலையா சமைஞ்சு போனா. ஆனா வாய் திறக்கல. பிரமிளா சொன்ன தகவல்கள்ல இருந்து சுந்தரம் எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன் நான். உடனே லக்ஷ்மி அவசர அவசரமா, பிரமிளா சொல்றத நம்பிராதீங்க. அவ இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருந்தா நான் பார்த்ததையெல்லாம் சொல்லியிருப்பேனே. அவளோட மனசை புண்படுத்த வேண்டான்னு தான் நான் பேசாம இருந்தேன். இது நல்லதுக்கு காலம் இல்லை அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி. நீ சொல்றது தான் சரி. ஆமா, நீ என்ன பார்த்த அப்படின்னு என்னுடைய தந்திரம் பலிச்சிட்ட சந்தோஷத்துல விசாரணையை தொடர்ந்தேன். காலையில நான் சொல்லல, அவன் மேல இறக்கப்பட்டேன். பிரமிளாவோட காதலனாச்சேன்னு தான் அப்படி இறக்கப்பட்டேன். எப்போ அவ என்னுடைய சந்தோஷத்துக்கு உதவிக்கணும்னு நினைச்சிட்டாளோ அவளுக்காக நான் மட்டும் ஏன் பரிதாபப்படணும்? பகல் 12 மணி சுமாருக்கு 3வது மாடி வராந்தால நின்றுகிட்டு இருந்தேன். நடுவுல படிக்கட்டு பக்கம் ஒரு தடவை திரும்பினேன். அங்கே தட்சிணாமூர்த்தி பதுங்கிக்க முயற்சி பண்றத பார்த்தேன். 2வது மாடியில இருந்த டாக்டரோட அறையை பார்த்து ஆந்தைய போல முழிச்சுக்கிட்டு இருந்தான் அவன். அவன் ஏன் அப்படி ஒளிஞ்சான்னு எனக்கு காரணம் வழங்கல. பிரமிளா இன்னைக்கு வரலன்னு அவங்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் அது ஏனோ தேவையில்லைன்னு தோணுச்சு எனக்கு அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி. ஆமா, தட்சிணாமூர்த்தி அதுக்கு பிறகு டாக்டரோட அறைக்குள்ள போனானா அப்படின்னு நான் கேட்டேன். பிரமிளாவை போல எனக்கு பொய்யெல்லாம் சொல்ல தெரியாது ஐயா. தட்சிணாமூர்த்தி டாக்டரோட அறைக்குள்ள போனதை நான் பார்க்கல. அம்மா கூப்பிட்டதால நான் உள்ள போயிட்டேன். மறுபடியும் நான் வராந்தாவுக்கு வந்தப்போ அவனை காணோம் அப்படின்னு சொன்னா லட்சுமி. நான் சந்தோஷத்தோட ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுக்கிட்டேன். நீங்க இவரை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு லிஃப்ட் இருக்கிற பக்கம் சுட்டி காட்டி சுந்தரத்தை குறிப்பிட்டு கேட்டா லட்சுமி. இல்லை இல்லை, நீ சொன்னதை கேட்டதும் பிரமிளாவோட கட்டுக்கதைகளில் நான் நம்பிக்கை இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் நான். நான் எதிர்பார்த்த தகவல் கிடைச்ச சந்தோஷத்தோட ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறினேன். என்னுடைய ஸ்கூட்டர் தார் சாலையில் தங்கு தடை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தது. என் மனசு கடல் மாதிரி பொங்கிக்கிட்டு இருந்தது. 1, 2, 3 கொலை நடந்துருச்சு. நினைக்கும் போதே உடல்ல குளிர்பட்ட மாதிரி நடுக்க வந்தது. இன்னும் எத்தனை உயிரில்லாத உடல்களை பார்க்க போறோமோ தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். எதுக்காக இந்த கொலைகள்லாம் நடந்திருக்கணும்னு எனக்கு பிடிபடலை. டாக்டர் கிருஷ்ணசுவாமி, சொக்கநாதன், பாரிஜாதம் 3மே ஒரே ஆள் செய்த கொலையா? யாருமே 3 கொலை செய்யறதுன்னா அதுக்கு மிக முக்கியமான அவசரமும் அவசியமும் இருந்திருக்கணும். அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்தது.
ராம்லால் மருந்து கடைக்கு எதிரில் என்னுடைய ஸ்கூட்டரை நிறுத்தினேன். கடையில் நுழையிற இடத்துல இருந்த டெலிஃபோன் பெட்டிக்குள்ளே புகுந்து ரிசீவரை எடுத்தேன். எக்ஸ்சேஞ்சுக்கு நம்பரை சொன்னேன். ஒரு நிமிஷத்தில் 2 1 அணா நாணயத்தை போடுங்க அப்படின்னு குரல் வந்தது. போட்டுட்டு பேசினேன். ஹலோ, யார் பேசுறது அப்படின்னு எதிர்முனையில் ஒரு பெண் குரல் கேட்டது. நான் உடனே கேள்கரை போல குரலை மாற்றிக்கிட்டு உணர்ச்சியோட நர்கீஸ் அப்படின்னு கூப்பிட்டேன். ஓ கேள்கர், யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்க? இப்போ தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். டெலிஃபோன் மணி அதே சமயத்தில் அடிச்சிருச்சு. நீங்கள் உடனே புறப்பட்டு இங்கே வாங்க. மாமா இப்போ தான் காரில் ஆவடி போயிருக்காரு அப்படின்னு சொன்னான் நர்கீஸ். ஆவடிக்கா அப்படின்னு கேட்டேன் நான். ஆமாம், ஆவடியில் அவருக்கு பெரிய வீடு ஒன்று இருக்குன்னு நான் சொன்னதை நீங்கள் மறந்துட்டீங்களா? இப்படியே தான் அடிக்கடி இந்த நர்கீஸை மறந்துடுறீங்க அப்படின்னு சொன்னா அவ. அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது நர்கீஸ். என்னோட நினைவெல்லாம் ராத்திரி பகல் எந்நேரமும் ஓ மேலேயே பதிஞ்சிருக்கிறதால மற்ற எல்லாம் எனக்கு மறந்து போயிடுது. இது ஒரு தவறா அப்படின்னு கேள்கரோட குரல்ல கேட்டேன். இல்லை கேள்கர், உங்களுடைய அன்புக்கு நான் அருகதையா இருக்கணுமேன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. நீங்க உடனே இங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னா அவ. நர்கீஸ், உங்க மாமா உன்னை ஆவடிக்கு கூப்பிடலையா அப்படின்னு கேட்டேன். அவர் கூப்பிட்டாலும் நான் அங்க போவேனா? அவருக்கு என்ன, அங்க கும்மாளம் போட ஒரு வேலைக்காரி இருக்கா அப்படின்னு சொன்னா நர்கீஸ். வேலைக்காரியா? அவளை நான் பார்த்துருக்கேனா அப்படின்னு கேள்கிற போல கேட்டேன் நான். நானே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். 13 வருஷமா அவ அந்த ஆவடி வீட்டில் வேலை பார்க்குறாளாம். எனக்கு முதல் தடவையா அவ முகத்தை பார்த்ததுமே வெறுப்பு மூண்டுருச்சு. நர்கீஸ் சொன்னதை கேட்டதும் என்னுடைய மனசுல வினோதமான ஒரு எண்ணம் உதிச்சுது. கேள்கரை போலவே தொடர்ந்து அவகிட்ட கேட்டேன். அவ பேர் பாரிஜாதமா அப்படின்னு. இல்லை இல்லை, பாரிஜாதம்ங்கிறது வேற ஒருத்தி. நான் டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரியில் அந்த பாரிஜாதத்தை பார்த்தேன். அன்னைக்கு ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. உங்ககிட்ட நான் அதை சொல்லவே இல்லையே அப்படின்னா நர்கீஸ். அப்ப சொல்லலைன்னா என்ன, இப்ப சொல்லு அப்படின்னு சொன்னேனா. ஒரு வாரத்துக்கு முன்னால நானும் மாமாவும் டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். 2 பேரும் கார்ல இருந்து இறங்கி விசிட்டர்களுக்கான அறையில் நுழைஞ்சோம். அப்பதான் அந்த பாரிஜாதம் உள்ள வந்தா. மாமாவை பார்த்ததும் அவ மலைச்சு போய் நின்னுட்டா. அதே சமயத்துல டாக்டர் கூப்பிட்டு அனுப்புனதால மாமா மேலே போயிட்டாரு. மெதுவா அந்த பாரிஜாதம் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டா. அவளுக்கு ஒரு 35 வயசு இருக்கும். பார்த்ததுமே நல்லவன்னு தோணுச்சு. புன்னகையோட, வனஜா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டா. யார் அது வனஜா, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னேன் நான். 15 வருஷங்களுக்கு முன்னால வனஜாவும் இந்த பாரிஜாதமும் சிநேகிதிகளாம். 2 பேரும் நாடகங்கள்ல சேர்ந்து நடிப்பாங்களாம். அவ சொன்னதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். மாமாவை பத்தி பல கேள்விகள் கேட்டா. தெரிஞ்சதை அவகிட்ட சொன்னேன். சௌகரியப்படும் போது வீட்டுக்கு வர்றதா சொல்லிட்டு போனா அவ. மாமாவும் நானும் கார்ல வீட்டுக்கு திரும்பும்போது அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னேன். யார் அது, அப்படி யாரையும் எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு அவரு. ஆமா, அவ அப்புறம் வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு கேள்கர் குரல்ல கேட்டேன் நான். ஒரே ஒரு தடவை வந்தா. மாமாவோட 1 மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு நர்கீஸ் சொன்னா. உடனே நான் நர்கீஸ் கிட்ட, நர்கீஸ், நமக்கு எதுக்கு இந்த வம்பு தும்புகள்லாம்? நீ அங்க ரெடி ஆயிரு. இதோ சிட்டுக்குருவியை போல நான் பறந்து வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ரிசீவர்ல வேகமாய் வாராய் கண்ணா என் வேதனை தீராய் கண்ணா அப்படின்னு நர்கீஸ் பாடுற குரல் கேட்டுது. நான் ரிசீவரை சிரிச்சுக்கிட்டே வச்சேன். சிகரெட்டில் புகையும் மனசில் எண்ணங்களும் சுழன்றுது. மறுபடியும் ரிசீவரை எடுத்தேன். வேறு ஒரு நம்பரை கேட்டேன். வழக்கம் போல 2 அணா போட்ட பிறகு பேச ஆரம்பித்தேன். ஹலோன்னு ஒரு பெண் குரல் கேட்டுது. பிரமிளா இருந்தா கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அரை நிமிஷம் காத்திருந்த பிறகு மறுபடியும் குரல் கேட்டுது. பிரமிளா ஹியர், யார் பேசுறது அப்படின்னு கேட்டுது. ஹிந்துஸ்தான் இறக்குமதி ஏற்றுமதி கார்பரேஷன்லேருந்து பேசுகிறேன். தட்சிணாமூர்த்தியோட விலாசம் வேணும் அப்படின்னு கேட்டேன். என்ன விஷயம் அப்படின்னு கவலை தோய்ந்த குரல்ல எதிர்குரல் கேட்டுது. 4 நாட்களுக்கு முன்னால அவர் ஒரு வேலைக்கு விண்ணப்பம் அனுப்பியிருந்தாரு. சந்தர்ப்பம் இருந்தா தனக்கு ஒரு முறை டெலிஃபோன் பண்ணும்படி என்கிட்ட சொல்லியிருந்தாரு. நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் அப்படின்னு சொன்னேன். விண்ணப்பத்திலேயே அவர் தன்னுடைய விலாசத்தை கொடுத்துருப்பாரே, பாருங்க அப்படின்னு சொன்னா பிரமிளா. இது நான் எதிர்பார்க்காத பதில்.
ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு விண்ணப்பத்தை இப்போ நான் எடுத்து பார்க்க முடியாது. அது மேலே போயிருக்கு. நண்பன்கிற முறையில் அவங்கிட்ட தகவல் தெரிவிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியானா அவருக்கு அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டா பிரமிளா. கண்டிப்பா. அந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்றதுக்காகத்தான் அவனுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட பிரமிளா, ரொம்ப நன்றி, நானே அவர்கிட்ட இதை அவசியம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னான். இதுவும் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு பதில். பிரமிளா கெட்டிக்காரிதான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சரி, உங்க இஷ்டம். நண்பனோட வாயால நல்ல சமாச்சாரத்தை சொல்லலாமேன்னு பார்த்தேன். அப்படியே டிஃபன் காப்பிக்கு அடி போடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அங்கலாச்சுக்கிட்டேன். 3வது தடவையா நான் எதிர்பார்க்காத ஒரு பதில் கிடைச்சது. அப்படின்னா இதோ விலாசத்தை குறிச்சுக்கோங்க. 27 ராமையா தெரு, தியாகராய நகர். நீங்களே முதல்ல சொல்லுங்க. என்கிட்ட தகவல் தெரிவிச்சாச்சுங்கிறதையும் அவர்கிட்ட சொல்லிருங்க அப்படின்னு சொன்னா பிரமிளா. ரொம்ப நன்றிங்க. அடுத்த மாசம் 1 தேதி மறக்காம அவங்கிட்ட இருந்து சம்பள பணத்தை கறந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு ரிசீவரை வச்சேன். 1 நிமிஷம் கழிச்சு ஜமுனாபாய் பில்டிங்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் நாயரோட பேசணும்னு சொன்னேன். அவர் தன்னோட வழக்கப்படியே நத்த போல ஊர்ந்து ஃபோனுக்கு வர 2-3 நிமிஷங்கள் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் நாயர் ஹியர் அப்படின்னு போலீஸ் இலாக்காவுக்கே உரித்தான கம்பீரமான குரல்ல சொன்னாரு அவரு. பாய், பரசுராம் பேசுறேன். இன்னும் அங்கேயே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்பதான் பணத்தை ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நேரா ஸ்டேஷனுக்கு போறதா இருந்தேன். பிரதர், இங்க இருந்து வேற சில புதிய விஷயங்களையும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு நாயர். அப்படியா, என்னென்ன அப்படின்னு கேட்டேன் நான். சொக்கநாதனுடைய மரணத்தை பத்தி எங்க டாக்டரோட அபிப்பிராயம் இப்பதான் கிடைச்சது. அவர் ஏதோ மாத்திரையை விழுங்கி இருக்கிறதா தெரியுது. அவரோட வயிற்றுல ஆர்சனிக் விஷம் இருந்துதான். மாத்திரையை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரத்தில் அவர் உயிரிழந்திருப்பாருன்னு டாக்டர் சொல்றாரு அப்படின்னு சொன்னாரு நாயர். ஆமா, அந்த மாத்திரையை யார் அவருக்கு கொடுத்துருப்பாங்க? அதுதான் எனக்கு ஆச்சரியமாயிருக்கு அப்படின்னு சொன்னேன் நான். இதுல ஆச்சரியம் என்ன பிரதர்? சொக்கநாதன் பகல் 12:30 மணிக்கு டாக்டரோட அறைக்குள்ள போயிருக்காரு. அதனால டாக்டர் கிருஷ்ணசுவாமி தான் அந்த மாத்திரையை அவருக்கு கொடுத்துருக்கணும். அதனால தான் சொக்கநாதன் தன்னோட ஹோட்டல் அறையில சுமார் 2 மணிக்கு இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொன்னாரு நாயர். அதை கேட்டுனா, எனக்கு இந்த கேஸ் ஒரே சிக்கலா இருக்கு பாய் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு நாயர், பிரதர், சொக்கநாதன் பெரிய மனுஷங்களோட ரகசியங்களை சேகரித்து வச்சுக்கிட்டு அவங்கள பயமுறுத்தி பணம் பறிக்கிறவர்னு கண்டுபிடிச்சோம். பணம் பறிக்கிறதுக்காகத்தான் அவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி கிட்ட போயிருப்பாரு. ஏதோ சாக்கு சொல்றதுக்காக காது குத்தல்னோ தொண்டை வலின்னோ சொல்லிக்கிட்டு போயிருப்பாரு. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாதுன்னு டாக்டர் அவருக்கு விஷ மாத்திரையை கொடுத்துருப்பாரு. டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட வாழ்க்கையிலையும் ஏதாவது மர்மங்கள் இருக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது இப்போ நம்ம வேலை அப்படின்னு விளக்கம் சொன்னாரு நாயர். அப்படியானா டாக்டரை கொன்னது யாரு அப்படின்னு நான் கேட்டேன். அவரு தற்கொலை செய்துகிட்டு இருப்பார் பிரதர். சொக்கநாதன் விஷ மாத்திரையை சாப்பிட்டுட்டு வெளியே போனதும் டாக்டருக்கு தான் செய்த குற்றம் என்னன்னு விளங்கி இருக்கும். அவருடைய மனசாட்சி விஸ்வரூபம் எடுத்து அவரையே விழுங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நாயர். உங்க விளக்கம் அற்புதமா இருக்கு பாய் அப்படின்னு நாயரை பாராட்டினேன் நான். ஆனா டாக்டரை பயமுறுத்த போன சொக்கநாதன் அவர் கொடுக்குற மாத்திரையை சாப்பிடுவாரா அப்படிங்கிற அடிப்படையான சந்தேகம் என்னுடைய மனசை விட்டு அகலலை. நாயர் தொடர்ந்து பேசினாரு. இன்னொரு முக்கியமான சமாச்சாரமும் கிடைச்சிருக்கு. அது இப்பதான் கிடைச்சது. இன்னைக்கு பகல் வேளையில தட்சிணாமூர்த்தி கவலையும் பரபரப்புமா டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்தானா. ஒரு ஜவான் இதை பார்த்துருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு ஆவலோட கேட்டேனா. தட்சிணாமூர்த்தி ஆஸ்பத்திரியிலிருந்து வேகமா வெளியே வந்து தெருவை தாண்ட போயிருக்கான். அப்போ தெருவோட ஒரு பக்கத்துல பாதசாரிகளுக்கான நடைபாதையில ஒரு போலீஸ் ஜவான் போய்கிட்டு இருக்கிறத பார்த்து தட்சிணாமூர்த்தி கலவரத்தோட தெருவில் வந்து போய்கிட்டு இருக்கிற மோட்டார்களை கூட பார்க்காம கடந்து போக முயற்சி பண்ணியிருக்கான். ஏதோ சந்தேகத்தில் அந்த ஜவானும் அவனை பின்தொடர்ந்திருக்காரு. உடனே தட்சிணாமூர்த்தி எதிரே இருந்த அமர்ஜோதி கஃபேக்குள்ளே புகுந்துட்டானா. அந்த ஜவானுக்கு கோர்ட்டில் வேற அவசர வேலை இருந்ததால அவன் அதுக்கு மேலே தட்சிணாமூர்த்தியை பின்தொடரலை அப்படின்னு சொன்னார் நாயர். அப்போ வேலைக்கார லட்சுமி சொன்ன தகவல் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. மெல்ல மெல்ல தட்சிணாமூர்த்தி என்னுடைய சந்தேகத்துக்கு இடமாகிக்கிட்டு இருந்தான்.
எதிர்முனையிலிருந்து நாயர், பிரதர் என்ன பதிலையே காணோம் அப்படின்னு கேட்டாரு. பாய், அடிச்சு விட்ட ஆணி போல இங்கே தான் நிற்கிறேன். ஆனால் இப்போ அந்த அமர்ஜோதி கஃபேக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவரை வச்சேன். டெலிஃபோன் பெட்டியிலேருந்து வெளியே வந்து வியர்வையை தொடச்சிக்கிட்டு என்னுடைய ஸ்கூட்டரில் ஏறி அமர்ஜோதி கஃபேக்கு வேகமாக போனேன். ஹோட்டலோட பேர் தான் பெருசாக இருந்ததே தவிர ஹோட்டல் ரொம்ப சின்னது தான். ஒரு சின்ன மேஜைக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த முதலாளி என்னை பார்த்ததும் நாற்காலியை பின்னால் தள்ளிக்கிட்டு எழுந்து வரவேற்றார். எல்லா நாற்காலிகளும் காலியாக இருந்தது. ஒன்றில் போய் நான் உட்கார்ந்தேன். என்ன வேணும் சார் அப்படின்னு முதலாளியே வந்து கேட்டார். ஒரு சிகரெட்டை பற்ற வச்சேன். இன்னைக்கு பகல் சுமார் 1 மணிக்கு ஒரு ஆசாமி இங்கே வந்தானா அப்படின்னு கேட்டேன். ஒரு ஆசாமி என்ன சார், பல பேர் வந்தாங்க. பகல் வேளையில் இங்கே நல்ல கூட்டம் இருக்கும் சார். பேஷான காப்பி இங்கே கிடைக்கும் சார் அப்படின்னு சொன்னார் முதலாளி. நான் கேட்ட அந்த ஆசாமி பயந்து போய் பரபரப்போட உள்ளே வந்திருப்பான் அப்படின்னு சொன்னேன் நான். ஓ, அந்த ஆளா? அவர் இங்கே பல தடவை வந்திருக்கார் சார். இன்னைக்கு அவர் பரபரப்பாக தான் தெரிஞ்சாரு. நானே தான் காப்பி கொண்டு வச்சேன். அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அவர் டம்ளரை எடுத்தாரு. ஆனால் அந்த டம்ளர் அவருடைய கையிலிருந்து தவறி விழுந்து சட்டையை நனைச்சிருச்சு. மறுபடி ஒரு தடவை அவருக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் முதலாளி. அவர்கிட்ட 2 காப்பிக்கு பணம் வாங்குனீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், சின்ன கடை, இப்படியெல்லாம் காசை விட்டு கொடுத்தா கட்டாது அப்படின்னு சொன்னார் அவர். ஆமாம், அவன் ஏன் அப்படி பதட்டமாக இருந்தான், காரணம் எதுவும் கேட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டேன் சார். அவரும் சொன்னார், தெருவை கடந்து வரும்போது ஒரு கார் விபத்துலேருந்து தெய்வாதீனமாக அவர் தப்பி இருக்காரு அப்படின்னு சொன்னார் கடை முதலாளி. ஆமாம், அந்த ஆளோட பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். அது தெரியாது சார், பல தடவை இங்கே வந்திருக்காரு. பார்த்தா உடனே அடையாளம் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னார் அவர். மேலே எதுவும் விசாரிக்காம ஹோட்டலை விட்டு வெளியேறி தியாகராய நகருக்கு புறப்பட்டேன். அத்தியாயம் 8 முடிவடைந்தது. அடுத்து வரும் அத்தியாயங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.